காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் வைகாசி பிரம்மோற்சவம் 3ஆம் நாள் கருட சேவை உற்சவம். இளம் பச்சை நிற பட்டுடுத்தி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதியுலா வந்து காட்சியளித்த காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திவ்யதேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் காலை முக்கிய உற்சவமான கருட சேவை உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து இளம் பச்சை நிற பட்டுடுத்தி மலர் மாலைகள் திருவாபரணங்கள் அணிவித்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளச் செய்தனர். பின்னர் மேளதாளங்கள் பேண்டு வாத்தியங்கள் முழங்க வேதபாராயண கோஷ்டியினர் பாடி வர தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள் ஸ்ரீபாத தாங்கிகள் தூக்கிச் செல்ல கோபுர வாசலில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தார். பின்னர் 2 குடைகள் கோயில் வட்டாச்சாரியர்கள் பிடித்துச் செல்ல ஸ்ரீ வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தங்க கருட வாகனத்தில் வீதியுலா வந்த வரதராஜ பெருமாளை வழிநெடுங்கிலும் திரளான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபாடு செய்தனர். வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவத்தை காண பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் நூற்றுக்கணக்கான காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.